பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 7 பெரிய சூறாக்களுடைய சிறப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 7 பெரிய சூறாக்கள் அது தௌராத்துக்கு பகரமாக எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்ஜீலுக்கு பகரமாக 200 ஆயத்துக்கள் கொண்ட சூறாக்கள் அது எனக்கு கொடுக்கப்பட்டது. ஜபூருக்கு பகரமாக 200க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய ஆயத்துக்களுடைய சூறா அது எனக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு என்னுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் காஃபிலே இருந்து கடைசி வரையிலும் உண்டான சூறாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி கொடுத்தான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இருக்கின்றது கரீபான ஹதீஸ். இதில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சயீத் இப்னு அபு பஷீர், அவரை பற்றி கொஞ்சம் உலமாக்களால் பேசப்பட்டு இருக்கிறது. அபு அப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை வேறு சனதின் மூலமாகவும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே அல்லாஹ்வுக்கு வெளிச்சம், வல்லாஹு அலம். இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது, எந்த மனிதர் இந்த 7 சூறாக்களை பெரிய சூறாக்களை மனனம் செய்வாரோ அடைந்து கொள்வாரோ அவர் மிகப்பெரிய ஆலிமாகிவிட்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ரிவாயத்தும் கரீபான ரிவாயத்து தான். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ரிவாயத்து இருக்கின்றது. ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள். அப்போது அந்த படைக்கு அமீராக நபி அவர்கள் சூரத்துல் பக்கராவை யார் மனனம் செய்து இருந்தாரோ அவரை அமீராக ஆக்கினார்கள். இத்தனைக்கு மற்ற ஆளுகளை காட்டிலும் அவர் வயதிலே சின்ன மனிதராகத்தான் இருந்தார், வயசில் கம்மி. ஆனால் அவர் சூரத்துல் பக்கராவை மனனம் செய்து இருந்ததினால நபி அவர்கள் அந்த ஜமாத்துக்கு, அந்த படைக்கு நபி அவர்கள் அவரை அமீராக ஆக்கினார்கள். ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலக்கத ஆத்தைனாக சபாம் மினல் மசானி அந்த ஆயத்தினுடைய தஃப்சீரிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 7 சூறாக்களை கொண்டு கருத்து, அதாவது சூரத்துல் பக்கரா, சூரத் ஆல இம்ரான், சூரத்து நிசா, சூரத் மாயிதா, சூரத் அன்ஆம், சூரத் ஆராஃப், சூரத் யூனுஸ், 7 சூறாக்கள் ஆகிவிட்டது. இதே கருத்து தான் ஹஜ்ரத் முஜாஹித், மக்ஹூல், அத்தியத் இப்னு கைஸ், அபு முஹம்மது ஃபாரிசி, ஷத்தாத் இப்னு அவுஸ், யஹ்யா இப்னு ஹாரிஸ் ஸமாரி போன்ற உலமாக்களினுடைய கருத்தும் இதுதான். அதே போல் இறங்கிய இடம், சூரத்துல் பக்கரா இருக்கிறதே அது இறங்கிய இடம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சூரத்துல் பக்கராவினுடைய மொத்த சூறாவுமே, அதில் இருக்கிற எல்லா ஆயத்துக்களுமே பார்த்தீங்கன்னா மதீனத்துல் முனவ்வராவிலே இறங்கியது தான் எல்லாமே. ஆரம்பமாக எந்த சூறாக்கள் இறங்கியதோ அதில் இதுவும் ஒன்று தான். இந்த சூரத்துல் பக்கராவில் ஒரு ஆயத்து, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்று ஒரு ஆயத்து இருக்கிறது. அது கடைசியாக இறங்கின ஆயத்து. குர்ஆன் ஷரீஃபில் எல்லாத்தை விட கடைசியாக இறங்கிய ஆயத்து இந்த ஆயத்து தான். ஒருவேளை இது இறங்கியதற்கு பின்னால் கடைசியாக இறங்கிய அந்த ஆயத்துக்களிலே பார்த்தீர்களே, ஆனால் இது இறங்கியது கடைசியாக இருக்கலாம். ஆனால் இந்த சூறாவில் தான் அந்த ஆயத்து, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற ஆயத்து இந்த சூறாவிலே தான் இது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த வட்டி ஹராம் அப்படிங்கிற அந்த ஆயத்து, இதெல்லாம் கடைசியாக இறங்கிய ஆயத்துக்கள். ஹஜ்ரத் ஹாலித் இப்னு மாதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சூரத்துல் பக்கராவை ஃபுஸ்தாத்துல் குர்ஆன், அதாவது குர்ஆனுடைய கூடாரம் என்பதாக அவங்க சொல்கிறாங்க. சில உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள், இந்த சூறாவிலே, சூரத்துல் பக்கராவிலே 1000 செய்திகள் இருக்கிறது, 1000 சட்டங்கள் இருக்கிறது, 1000 காரியங்களில் இருந்து தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சூறாவிலே மொத்தம், அதாவது 287 வசனங்கள் இதிலே இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய மொத்த கலிமாத்துகள், வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால்
6221 ஆயத்துக்கள், 6221 கலிமாத்துகள், வார்த்தைகள் இதிலே இருக்கின்றது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சூரா மதனி சூரா தான், மதீனாவிலே இறங்கிய சூரா தான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், ஸைத் இப்னு சாபித், இன்னும் நிறைய அய்யிம்மத்துல் உலமா, இன்னும் நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாருடைய கருத்தும் இதுதான். இப்னு மர்துவியாவிலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் நிசா என்பதாக இதற்கு பெயர் சொல்ல வேண்டாம். மாறாக பக்ராவை பற்றி, அதாவது மாட்டை பற்றி பேசப்பட்ட சூரா, இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி பேசப்பட்ட சூரா, இப்படி எல்லா சூறாக்களுக்கும் ஒவ்வொரு சூறாவுக்கும் பெயர் சூட்டப்பட்டதே. அது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் காரணம் இருக்குது. அந்த காரணத்தை சொல்லி அந்த சூறா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இதுவும் கரீபான ஒரு ஹதீஸாக தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா இந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் ஈஸா இப்னு மைமூன் அபூ சலமா ஹவாஸ், அவர் ரொம்ப பலகீனமான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறார். இவருடைய ரிவாயத்து அது சனது வாங்கக்கூடியது, அந்த மாதிரி ஒரு ரிவாயத்து. இதற்கு நேர் மாற்றமாக புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரு ரிவாயத்து. அவங்க சொல்கிறாங்க, பத்தன வாதியிலே இருந்து ஷைத்தானுக்கு நபி அவர்கள் அவங்க கல் எறிஞ்சாங்க. பத்தன வாதியிலே இருந்து காபத்துல்லா இருக்கிறதே நபி அவர்களுக்கு இடது பக்கமும் வலதுபுறத்திலே மினாவும் இருக்குமாறு நபி அவர்கள் இந்த இடத்துல நின்றுதான் இப்படி கல் எறிஞ்சாங்க. எந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் பக்ரா இறங்கியதோ அப்படி சொல்லி இப்படி அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக தெரிகிறது, சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல இம்ரான் இந்த மாதிரி எல்லாம் பெயர் சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு ஜாயிஸான ஒரு விஷயம்தான், ஜாயிஸ் இல்லாத விஷயம்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில விஷயம் சொல்கிறேன். இப்னு மர்துவியாவில் இருக்கின்றது. அதாவது எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களிலே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்களோ, அப்போ நபி பெருமானார் அவர்கள் தன்னுடைய சஹாபிகளை பார்த்து யா அஸ்ஹாப் சூரத்துல் பக்ரா என்பதாக சொல்லி அவர்களை அழைத்தார்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஹுனைனுடைய யுத்தம் நடந்ததே, அந்த ஹுனைனுடைய யுத்தத்துடைய நேரத்தில் உள்ள விஷயமாகத்தான் இது இருக்கும். எப்போ அந்த படையினுடைய பாதங்கள் அது சோர்ந்து விட்டதோ, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கட்டளையினால் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க சஹாபாக்களை நோக்கி, மறத்தவர்களே, பையத்துல் ரிதுவான் செய்தவர்களே, சூரத்துல் பக்ராக்காரர்களே என்பதாக அவர்களை அழைத்தார்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் அவர்களிடத்திலே வீரத்தை வரவழைப்பதற்காகவும் இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் எங்கெல்லாம் இருந்தாங்களோ எல்லாம் ஒன்று கூடினார்கள். ஸோ தலைவனுடைய கடமை அது. இந்த மாதிரி சொல்லி தன்னுடைய படை வீரர்களை உற்சாகப்படுத்துவது அது தலைவனுடைய கடமை. ஸோ அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்து. முசைலமா, எந்த முசைலமா ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் தானும் ஒரு நபி என்பதாக பொய்யான நபின்னு சொல்லிக்கிட்டானே, தன்னையும் நபி என்பதாக சொன்னானே, பொய் நபி, அந்த முசைலமா இருக்கிறானே, அவனோடு ஒரு வார் நடந்தது, ஒரு சண்டை. அப்போ அந்த சண்டையுடைய நேரத்தில் பனு ஹனீஃபாவினுடைய கோத்திரத்தார்கள் அவங்க பயங்கரமான தாக்குதல் நடத்தினார்கள். சஹாபாக்கள் அவங்க திக்குமுக்காட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது
சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவங்களுக்கு மத்தியில் இப்படித்தான் கூப்பிட்டு கொண்டார்கள், யா சஹாப் சூரத்துல் பக்ரா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு கொண்டாங்க. எல்லாம் ஒன்று கூடுனாங்க, அந்த இப்லீஸோட சண்டை போட்டாங்க, முர்த்தத்தான அந்த மனிதர்களை வெற்றி கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியும் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். சரி, இப்போ இது இந்த சூறாவினுடைய ஒரு சில முன்னுரைகள் தான் 2-3 நாட்களாக உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இப்போ சூரத்துல் பக்ராவை ஆரம்பிக்கணும். ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே அலிஃப் லாம் மீம் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். இந்த ஹுரூஃபுல் முகத்தாத்துகளை பற்றி நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.